அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நலமாக இருப்பீங்க. அண்ட் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அண்ட் அந்த ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு. இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு யார் அண்ட் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது ஸ்க்ரீனில் கிளாக் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் சொன்ன ஃப்ரெண்டு இவங்க தான். டைமை உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. அவங்க மேலே நம்பிக்கை வச்சு உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க. உங்கள் கோலை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான உழைப்பையும் நேர்மையான முறையில் நீங்கள் பண்ணும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை விட்டு கொடுக்காம பிடிவாதமாக உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கோலை ரீச் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த ஃப்ரெண்டு உங்கள் கூட நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்கள் கூட தாங்க இருக்காங்க. ஆனால் நம்ம இவங்கள நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அவர் ஒரு பக்கம் ஓடுறாரு, நம்ம ஒரு பக்கம் ஓடுவோம்னு சொல்லிட்டு இவங்களை கால்குலேட் பண்ணாமல் ஓடிட்டு இருந்திருப்போம். ஸோ இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இவங்களுக்கு தெரியும், இவங்க நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறோமா இல்லை கெடுதல் செய்கிறோமா, நம்ம கஷ்டத்தில் இருக்கோமா இல்லை சந்தோஷத்தில் இருக்கோமா, இல்லை விடாமுயற்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமா இல்லை சும்மாவே உட்காந்து பொழுத போக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க நமக்கு திரும்ப தருவாங்க. நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதுக்கேற்ற பலனை இவர் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ அந்த எக்ஸாம் நாளைக்குன்னு வச்சுப்போம். இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும், படித்து போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையான காரியம் அங்கே என்னது, படிக்கிறது தான். நீங்கள் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மாட்டீங்க, இல்லையா? அப்போ அந்த எக்ஸாமுக்கான தேவை என்னது, படிக்கிறது. அப்போ நீங்கள் படிக்கிறதுல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கான பலன் தான் நாளைக்கு எக்ஸாமில் இருக்கும். நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை மொபைல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலோ இதெல்லாம் என்ன ஆகும், அந்த சக்ஸஸ் ரேட்டை குறைச்சிக்கிட்டே போகும். நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சக்ஸஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம டைமை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நம்மளோட சக்ஸஸ் ரேட் அதிகமாகிக்கிட்டே போகும். டிலே ஆகுறதும் அது உடனே நடக்கிறதும் நம்ம டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை உங்கள் லைஃப்பில் இருக்க சுச்சுவேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நல்லதையே நினைங்க, நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. உங்கள் லைஃப்பில் இருக்க கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கான உழைப்பை நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டு இந்த டைம் உங்களுக்கு சக்ஸஸை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.